அது கொஞ்சம் அது என்ன காரணம்னா முனியப்பன் இந்த தெருவில் வந்து முன்னாடி நாங்களாம் குடியிருக்கப்ப யாராவது காலை நீட்டி பட்டாங்கன்னா தூக்கி எரிஞ்சிருக்கும். தூக்கி எரிஞ்சது இல்லை. இதெல்லாம் வர்றப்ப முகத்தில் அடிக்கிறதெல்லாம் ஒன்று நடந்துருக்கு. முன்னாடி பட்டுன்னு அடிச்சிருவார் ஏத்தாப்படி வந்தான். இப்போ அதெல்லாம் கிடையாது. அவர் தான் முதல் உண்டானது. கீழக்கோட்டையிலிருந்து தான் எல்லாமே உற்பத்தியானது. அதில் வந்து முன்னிலக்கோட்டை, கீழக்கோட்டை, மேலக்கோட்டை, நிலக்கோட்டை, முன் நிலக்கோட்டை அப்படின்னு உண்டாச்சு. இதில் அரசர் காலத்தில் முதல் சிற்றரசர் இருந்த இடம். இதில் வந்து எல்லா சமூகங்களும் ஒன்று கூடி சாமி கும்பிட்டாங்க. முதல் வடக்கு சாமி கும்பிட்டாங்க, அப்புறம் குதிரவண்டி சந்துட்டு சாமி கும்பிட்டாங்க காமெடி. அப்புறம் திருப்பி இப்போ இங்கே வந்து இங்கே வச்சு 142 வருஷம் ஆயிருக்கு. இங்கே மட்டும் 142 வருஷம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பாரம்பரியமாக எல்லா சமூகங்களும் இதில் வந்து 20 நாளைக்கு விசேஷங்கள் நடக்கும். முதல் சாமி ஊன்றதுலேருந்து ஆரம்பிக்கும். அழகர் தோப்புலேருந்து சாமியை கொண்டு வந்து இங்கே ஊண்டி திருப்பி இன்னைக்கு எரிப்பு பண்ணியிருக்காங்க. காமதகனம் இன்னைக்கு கோழி பண்டிகை அங்கே வடநாட்டில் நடக்கிறப்ப இங்கே காமதகனம் நடக்கும். இது முடிஞ்சோடனே நாளைக்கு சாமி எழுப்புறது, நாளைக்கு சாமி எழுப்புதல் நிகழ்ச்சி, சாமி எழுப்புற நிகழ்ச்சி. அதுக்கு அடுத்து மறுபடியும் அதோட திருவிழா ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஒப்பாரி பாடல்லாம் எப்படி நிகழ்ச்சி? ஒப்பாரி பாடல் வந்து எப்பயுமே திருநங்கை சேவியர் ஒருத்தர் திண்டுக்கல்ல இருந்து வெகுகாலம் எங்களுக்கு நடத்தி கொடுத்தாரு. அவர் இப்ப தவறிட்டதுனால இப்ப வந்து பல பேர் வந்து அந்த திருநங்கைகள் ரொம்ப விரும்பி வந்து நம்ம கோயில நடத்திக்கிட்டு. இன்னும் அடுத்து இவங்க பாடல் முடிஞ்சுன்னா இன்னும் அடுத்து படிக்கிறதுக்கு இப்படி அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. இப்ப நம்ம கோயிலுடைய பாட்டு மற்றதுல ராகவன்கிறவர் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் முன்னாடி நம்முடைய முன்னோர்களா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய வெளியாள்களாம் வந்து படிச்சாங்க. பழனியாண்டி செட்டியார்னு ஒருத்தர் வந்து முற்காலத்தில் அவர் தான் முதல் அந்த பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருந்தார். இப்போ அவங்க போன பிறகு பொன்னன் ஒருத்தர் வந்தார். பொன்னன் நாயக்கர் அவர் இருந்து படிக்கிறார். அதுக்கு அடுத்து இப்போ இவங்க வந்து படிக்கிறாங்க. ராவன் தான் அந்த பாட்டு படிக்கிறார். ஃபுல்லாகவே டெய்லி காமன் கதை படிக்கிறாங்க. இந்த காமன் கதை படித்ததுனால பிள்ளைகளுக்கு வந்து நல்லா அறிவு கூர்மையாகவும் நல்லா இருப்பாங்க. குடும்பம் பிரிஞ்சவங்கள ஒண்ணு சேருவாங்க. பிரிஞ்சவங்களை ஒண்ணு சேர்க்கறது தான் இது ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகள் இங்க வந்து தீர்ந்துரும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்க காவல் தெய்வமா நமக்கு ஜமீனுடைய காவல் தெய்வம் முனியப்பர் ராஜம்தான் நம்ம கீழக்கோட்டைக்கு காவல் தெய்வம். இந்த இடத்துலதான் பூப்பல்லக்கு வந்து ராமநாதருடைய பூப்பல்லக்கு ஆரம்பத்திலிருந்து இங்க நடந்துருக்கு. ராமசாமி கோயிலுக்கு முன்னாடி தான் பூப்பல்லக்கு தொடர்ச்சியா நடக்கும். இந்த விழாவை இங்க இருக்க எல்லா சமூகங்களும் இன்னைக்கு இது எத்தனாம் ஆண்டு? இப்ப இன்னைக்கு ஒப்பாரி பாடலுக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? நம்ம பயிர் எத்தனை கிலோ வந்திருக்கு பயிர்? இப்ப வந்து பயிர் வந்து எல்லாருமே தானமா கொடுப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தோல் வியாதியோ மற்ற ஏதாவது உடல் உபாதைகள் அவங்களோட கஷ்டத்துக்காக வந்து உப்பு வாங்கி போடுறது உண்டு. அவங்க எல்லாருமே பயிர் வாங்கி கொடுப்பாங்க. ஸ்பான்சரே வந்து 200 கிலோ பயிர் 200 கிலோ பயிர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பயிரை வச்சு கொடுக்குறது உப்பாரி வச்சு பயிர் வச்சு எல்லாருக்கும். இப்ப திருவிழாவுக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு வந்து போனவங்க எல்லாம் சேர்த்தா 10,000 பேர் வந்திருப்பாங்க. இப்ப 5000 பேர் கடைசியில இருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு டைம் ஆகுறதுனால எல்லாருமே போயிட்டாங்க. மொத்தம் 10,000 பேர் வந்திருக்காங்க. இது இன்னைக்கு நேரத்துல தொடர்ச்சியா இப்ப 141 வருஷமா நடக்கும். இதுல நமக்கு இங்க இந்த ஏரியால பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் முத்தாலமும் பட்டாளமும் மாரியம்மன் எல்லா கோயிலும் இங்க இருக்கு. லிங்கசாமி பொதுவாவே இந்த ஏரியா, அப்புறம் இங்க வீரபத்திர சாமி இருக்கு. பொதுவாவே இந்த ஏரியாவே பார்த்தா சுற்றுக்க கோயில் கும்பகோணம் மாதிரி கோயில் இடம்ங்கிறது நம்முடைய கீழக்கோட்டையில இந்த இடம் தான். சரி, முதல் ஆதி கோயில் இங்கேதான் உண்டாச்சு. தெருவும் இங்கேதான் முத உண்டாச்சு. இப்ப நாளைக்கு நிகழ்ச்சியை பத்தி எதுவும் சொல்றீங்க? நாளைக்கு வந்து என்ன செய்வாங்க, சாமி வந்து ஜமீன்தார் வருவாரு. வந்து எல்லாருமே சேர்ந்து சாமியை உயிர் எழுப்புவாங்க. அப்ப பஞ்சாட்சரம் சொல்லி அதான் இன்னைக்கு காமதகனம் முடிஞ்சது, அவரை எரிச்சாச்சு. நாளைக்கு வந்து அவரை வந்து உயிர் எழுப்புதல். சிவபெருமான் வந்து தன்னுடைய மருமகனான, அதாவது தன்னுடைய மகள் ரதியுடைய கணவரை அவரு நெத்திக்கண்ணில் எரிச்சிட்டாரு. இப்ப திருப்பி நாங்க என்ன பண்ணுவோம், நாளைக்கு வந்து திருப்பி உயிர் உண்டாக்குறோம். உயிர் உண்டாக்கி அவரை பஞ்சாட்சரம் சொல்லி உயிர் உண்டாக்குறோம். உயிர் உண்டாக்கி அவரை வந்து உயிர் எழுப்பி கொண்டு வர்றாங்க. அந்த உலகத்து நன்மைக்காக கடைசியில் அவருக்காக என்ன பண்றாங்க, உயிர் எழுப்பி கொடுக்குறாங்க. ரிஷிகளும் யோகிகள் ஞானிகள் மகான்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதுக்கு எனக்கு சிவபெருமான் செய்கிறார். அது மறுபாளையம் நிகழ்ச்சி அங்க மறுநாள் மறுபாளையம் நடக்கும். இதுல வந்து எல்லாமே ஸ்பான்சர் வந்து இந்த கீழக்கோட்டையில் இருக்க எல்லாருமே பொதுவாகவே இந்த இதில் வந்து ஜாதி மத வித்தியாசம்லாம் இங்கே கிடையாது. எல்லா சமூகமும் சேர்ந்து 8 பற்ற இதில் இருக்கு. எல்லா சமூகமும் சேர்ந்து கும்பிடுறோம். இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 நாள் நடக்குது.
முதல் நாள் நிகழ்ச்சி, இரண்டாம் நிகழ்ச்சி, மூன்றாம் நிகழ்ச்சி இப்படி அதுல தொடர்ந்து வந்து என்னன்னா ஆரம்ப நிலையில வந்து இந்த இது வந்து முத இங்க சாமி வந்து கொண்டு தோப்புல அழகர் தோப்புல போய் கொண்டு வந்து இங்க ஊண்டிடுறோம். முதல் நாள் நிகழ்ச்சி உண்டாயிருது. அது வந்து கோயில் கமிட்டியே வந்து நடத்தியிருக்கு. 2வது நாள் நிகழ்ச்சி வந்து ஜமீன்தார் கட்டளை. 3வது நாள் வந்து பூசாரிகள். இப்ப நம்ம முனியப்பன் கோயில், காமெடி கோயில் பூசாரிகள் வந்து அன்னைக்கு சாமி தூக்கி தர பாத தூக்கி தரக்கூடிய அவரும் சேர்ந்து கட்டளை சாமி. அதுக்கு அடுத்து தலைவருடைய கட்டளை நடக்கும். கமிட்டியுடைய தலைவர் அப்படியே எல்லாருமே மாறி மாறி எல்லாரும் அப்படியே வரிசையா ரொட்டேட்டிங்கா அப்படியே வந்துட்டே இருக்கும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி. இன்னைக்கு இங்க நமக்கு இங்க காமதங்கன் நடக்கும்போது வடநாட்டுல ஹோலி பண்டிகை நடக்கும். அதனால விவேகானந்தர் வந்து முத சொன்னது, சிகாகோல சொன்ன ஒரே ஒரு விஷயம், உங்க நாட்டுடைய முதல் பண்டிகை எதுன்னு ஆங்கிலேயர்கள் எல்லாருமே கேட்டாங்க. அப்ப குமாரி ஈடாங்கிறவங்க தான் அவருடைய கருத்தை எழுதுனாங்க. அந்த சமயத்துல விவேகானந்தர் துணிவா சொன்னார், எங்கள் நாட்டின் முதல் பண்டிகை காமன் பண்டிகை. இந்த காமன் பண்டிகைக்கு பின்னாடிதான் எல்லா பண்டிகைகளும் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற சாமிகளும் சரி, இப்ப நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிடத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயில்களா இருந்தாலும் முதல் பண்டிகை காமன் பண்டிகை. அதை விடாம செய்யணும்னு தான் இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சுருக்கோம். இது எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு. இதுல தனி ஆளுங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருடைய பங்களிப்பு இந்த கோயில் நடக்குது. மக்கள்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருந்து இந்த வழிபாடு நடத்துறாங்க. அதே இடத்துலதான் பூப்பல்லக்கு வந்து தொடர்ச்சியா வந்து நடத்திக்கிட்டு சித்திர திருவிழா பூப்பல்லக்கு ஹைலைட்டான, அதாவது சித்திர திருவிழாவிலே ரொம்ப ஹைலைட்டான விஷயமே பூப்பல்லக்கு. மதுரை பூப்பல்லக்கு காட்டில இங்க தெளிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை இங்க தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இது எத்தனாம் ஆண்டு நடக்குது? இப்ப இது 100வது வருஷம் பூப்பல்லக்கு வர சித்திரை மாசம் நடக்கும். பூப்பல்லக்கு. இது நம்ம காமேசுவாமி கோயில் வந்து நடக்கும். முன்னாடி வந்து ஜமீன்தார் திருவிழா ஒரு 19 வருஷம் அங்க வச்சு கும்பிட்டது. அப்புறம் இப்ப திருப்பி இங்க கொண்டு வந்து காமெடி கோயிலோட சேர்த்துட்டோம். ஆனா சின்னாலப்பட்டியுடைய திருவிழாவில் முழுமையும் எல்லா கட்டளையும் நடக்கக்கூடியது இங்கதான். இங்க புட்டு திருவிழான்னு ஒண்ணு நடந்தது. அப்புறம் இந்த புட்டு திருவிழா வந்து வேற இடத்துக்கு மாத்தியாச்சு. முன்னாடி இங்கேயும் புட்டு திருவிழா நடந்தது. இங்க பூப்பழக்கு தூக்கிட்டு போனது புட்டு திருவிழா நடந்துச்சு. அதை வேற இந்து சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டது. அங்க பிருந்தாவன தோப்புலயே அங்கேயே கொடுக்கறது. இங்கதான் புட்டு திருவிழா நடந்தது. காமெடி கோயில் நடந்து இப்ப அங்க மாத்திட்டோம். உங்களை பத்தி கொஞ்சம் ஒரு அறிமுகப்பட்டு, இது இத்தனாம் ஆண்டு. இப்ப நம்ம காமெடி சாமிகள் வந்து இப்ப இந்த வருஷத்தோட சேர்த்து இத்தனாம் ஆண்டு. அடுத்து உங்களோட, அதாவது சின்னாலப்பட்டி கீழக்கோட்டைங்கிறது வந்து, அதாவது இங்க வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கீழக்கோட்டைங்கிறது நாங்க 600 வருஷம் இந்த இடத்துல இருக்கோம். ஜமீன்தார் இருக்கிற இடத்துல எங்களுடைய பூர்வீகம் இந்த கீழக்கோட்டையில. அந்த முத்தாலம் கோயிலுக்கு பின்னாடி நாங்க 600 வருஷமா இந்த குடும்பம் இருக்கோம். நாங்க மட்டும் இல்லாம எல்லா சமூக மக்களும் இங்க வந்து எல்லாம் சேர்ந்து முதல் தெருவே கீழக்கோட்டையில ஜமீன்தார் தெரு தான், நம்பர் 1. அப்புறம் அங்க இருந்தே விரிவடைஞ்சு ஊரெல்லாம் போச்சு. அது நாங்க ஆதியிலிருந்து நாங்க 600 வருஷம் இந்த ஊரில் இருந்து இந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மேல்நிலையில ஜமீன்தார் இருந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு. மற்ற எல்லா சமூகமும் விரும்பி செய்யறோம். இது காமேசாமிகள் வந்து 141ஆம் ஆண்டு 141வது வருஷம் இங்க கும்பிட்டோம். அதே மாதிரி பூப்பல்லக்கு இப்ப 99 வருஷம் நடத்திட்டோம். முக்காலம் பட்டாளம் பகுதியுமா 400 வருஷத்துக்கு மேல கும்பிட்டோம். 400 பகுதியுமா மாறிமா 400 வருஷத்துக்கு மேல கும்பிட்டோம். ஆதியில யாருமே ஜனத்தொகை இல்லாத சமயத்துல கூட இங்க வழிபாடு நடந்தது. முன்னாடி வந்து கழுகு மரம் ஏற்றுறது நடந்தது. இந்த கழுகு மரம் வந்து அதுல வந்து எல்லா சமூகமும் இருப்பாங்க. ஆமா, மல்லர்கள் எல்லாமே இருந்தாங்க, அங்கே நடத்தினாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வெவ்வேறு இடங்களுக்கு நகரம் பெருசான்னு வெளியில போயிட்டாங்க. இருந்தாலும் இப்போ திருவிழாவில் வளைய விட்டு இந்த பகுதியில இருந்து அதுக்கான கழுகு மரத்தை கொண்டு வருவாங்க. இங்கே வழிபாடு நடக்கும். இதுல முனியப்பன் கோயில், நம்முடைய இந்த சின்னாலப்பட்டியோட காவல் தெய்வமே கீழக்கோட்டைக்கு முனியப்பன் தான். ஜமீன்தார் அவங்களுக்கு இது காவல் தெய்வம் தான். இந்த காவல் தெய்வம் கோயில்ல தான் நம்ம என்ன பண்றோம், வழிபாடு பண்ணி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து நம்ம முனியப்பனுக்கு வழிபாடு நடத்துறோம். சரி, நிறைய பேர் வந்து மற்ற ஆடு மற்றதெல்லாம் பலி கொடுக்குறது. அன்னைக்கு ஒரு நாள் என்ன காரணத்தால பெண்கள் ஏன் அனுமதி இல்ல? அது கொஞ்சம் அது என்ன காரணம்னா, முனியப்பன் இந்த தெருவுல வந்து முன்னாடி நாங்கெல்லாம் குடியிருக்கப்ப யாராவது காலை நீட்டி படுத்தாங்கன்னா தூக்கி எரிஞ்சிருக்கும். தூக்கி எரிஞ்சுன்னா அடிச்சு தள்ளிடாது. எல்லாம் சாமியோட பழக்கப்பட்டதுல எல்லாம் சேர்த்து தள்ளி விட்டுட்டு போயிடும். அவங்க ஊர்வலம் வரும்போது போகும்பொழுது குதிரையில போகும்போது எல்லாம் தள்ளி விட்டு போனாங்க. அப்ப என்ன செஞ்சோம், பெண்கள் வந்து பக்கத்துல வந்து அதெல்லாம் பயந்துடுறாங்க அப்படின்ட்டு இப்ப என்ன பண்ண, பெண்கள் மட்டும் மேடையில் அங்கே மேல ஏறாம வச்சிருக்கோம். மற்றபடி சில சமயம் சின்ன குழந்தைகள்லாம் போய் சாமி கும்பிடலாம், அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா முத்தாலம் இவருக்கு வந்து முனியப்பனுக்கு வந்து தீட்டு மற்றது படக்கூடாதுங்கிறதுக்காக பெண்கள் வந்து கீழே நின்று சாமி கும்பிட்டுருவாங்க. ஆனா டெய்லி அவங்க கொடுக்கக்கூடிய பொருள்கள், அபிஷேக பொருள் எல்லாமே சாமிக்கு போயிடும். அவங்களே பூ கட்டி கொண்டு வந்து முனியப்பனுக்கு பெண்கள் கொடுப்பாங்க. முனியப்பனுக்கு செலுத்தி அது படையெல்லாம் சாப்பிடலாம். அதை பத்தி ஒண்ணு அதுல எந்த கவலையும் கிடையாது. இங்க கிடாவத்தோட சாப்பாடு போடுவோம். அது வந்து எல்லாருமே 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா அவங்க வந்து அந்த கோயிலுக்குள்ள மேல வர்றதுக்கு தான் அனுமதி இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. மேல வந்து மேல அனுமதி கிடையாதுங்கிறது உண்டு.
அது வந்து ஐதீகம். அந்த காலத்துல முந்தி வந்து தெரு பக்கமே யாரும் வரமாட்டாங்க. நைட் 12 மணி 11 மணி ஆச்சுன்னா யாருமே இங்கிட்டு 12 மணிக்கெல்லாம் வரமாட்டாங்க. முனியப்பனுடைய நடமாட்டம் இருக்குன்னு. ஆனா இவர் சாந்த சுருபி ஆயிட்டாரு. என்னன்னா எல்லாமே இங்க இருக்க மக்கள்லாம் நம்முடைய பிள்ளைகள் மாதிரி நினைச்சு இப்ப யாருக்கு தொந்தரவுலாம் இல்ல. இதெல்லாம் வர்றப்ப முகத்துல அடிக்கிறதுலாம் ஒண்ணு நடந்திருக்கு. முன்னாடி பட்டுன்னு அடிச்சிருவாரு ஏத்து அப்படி வந்தா. இப்ப அதெல்லாம் கிடையாது. அவர் எல்லாமே இப்ப பிள்ளைகள் எல்லாம் ஏத்துக்கிட்டாரு. அதனால இப்ப இங்க எல்லாம் சர்வசாரணம் இங்கேயே வந்து படுத்திருந்தாலும் அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. மற்றபடி பெண்கள் எல்லாம் வந்து படையலெல்லாம் கொடுக்கறத ஏத்துக்கலாம். கொடுக்கறது அவங்க பூ பண்ணி கொடுக்க எல்லாமே அங்க போகும். அதெல்லாம் நேரம் வேணாலும் அவங்களே இங்க விளக்கு போடாது. அதுக்காக இங்க தனியா ஒரு மாடப்புலி மாதிரி ஒரு விளக்கு வச்சிருக்கோம். அதுல எல்லா பெண்களும் வந்து விளக்கு போட்டுக்கலாம். சரிங்க, உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திருவிழா பத்தி எல்லாம் நல்லா தெளிவா சொன்னீங்க. அடுத்து சித்திரை திருவிழாவை பத்தியும் சொன்னீங்க. அடுத்து இந்த ஊரோட சிறப்புகளையும் பத்தி சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்போ காமேசாமி கோயில் வந்து இன்னும் அடுத்து மேற்கொண்டு இன்னும் சிறப்பாக வளர நம்ம சேனல் பிரகாரம் நம்ம வாழ்த்திக்கிறோம். நன்றி. நல்லா சேனல்ல நீங்க எல்லாமே எடுத்தீங்க. ஆரம்ப நிலையிலிருந்து எதையும் எதிர்பார்க்க பிரதிபலன் எதிர்பார்க்காம வந்து செஞ்சீங்க. இன்னும் இதோடைய உப கோயில்களா பாத்தீங்கன்னா முத்தாலம்மனுடைய கண் திறப்பு மண்டபம் தனியா ஒண்ணு இருக்கு. அது போக பூஞ்சோலியில முத்தாலம்மன் கோயில் ஒண்ணு அங்கேயும் உண்டாயிருக்கு. இப்போ புதுசா கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, 600 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ முத்தாலம்மன் கோயில் இங்கே கட்டிக்கிட்டாங்க. இந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா கும்பகோணம் மாதிரி கோயில் இடம். சரி, ஃபுல்லாவே இங்க எல்லாமே கோயில் தான். இதுல ஜாதி மத பேதம்லாம் கிடையவே கிடையாது. சரி, உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. நீங்க என்ன என்னுடைய பாரம்பரியமே வந்து நாங்க இங்கதான் 600 வருஷமா ஆந்திரா இருந்து இங்க வந்து இருந்தோம். 600 வருஷமா இதுல என்னுடைய தாத்தா பாட்டனர்லாம் வைத்தியரா இருந்தாங்க. சில பேர் மாந்திரிகளா இருந்தாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஊருடைய பரிபாலனம் பார்த்தாங்க. ஜெமீன் மாதிரி அவங்க ஊருடைய பரிபாலனம் பார்த்தாங்க. ஜெமீன்தாரோட இணைஞ்சிருந்து எல்லாம் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஒரு தலைமுறை கட்டாயிடுச்சு. இப்ப நான் வந்துட்டேன். நான் வந்து என்னுடைய பாரம்பரியமா என்னோட தாத்தா. உங்க பேரு என்ன? என் பேரு டாக்டர் சிவமுரியேசன். நான் ஒரு பாரம்பரிய அரசு பதிவு பெற்ற மருத்துவர். சரி, நான் வந்து சித்தா ஆயுர்வேத 2 மருத்துவத்தில் நான் பதிவு பெற்ற மருத்துவர். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து என்னுடைய பாரம்பரியம் இப்போ பாசானங்கள், உபரசங்கள், நவபாசானங்கள் இந்த மாதிரி மருந்துகள் தயாரிப்பு. என்னுடைய முன்னோர்கள் வந்து பாசான வைத்தியராக இருந்தாங்க. ரங்கூன் பர்மா மலேசியாவில் போய் வைத்தியம் பார்த்தாங்க. கப்பல் கடந்து போய் வைத்தியம் பார்த்தாங்க என்னுடைய முன்னோர்கள். இப்போ அது ஒரு ஜெனரேஷன் கட்டாயி அது என்கிட்ட வந்துருச்சு. இப்போ நான் பண்ணிக்கிட்டு என்னுடைய பிள்ளைகள்லாம் 3 பேர் டாக்டராக வந்து இப்போ அவங்க அந்த மருத்துவ சேவை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சித்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சின்ன வயசுலேருந்து பண்ணுறீங்களா? எத்தனை ஆண்டுகள் பண்ணுறீங்க? அதாவது நான் வந்து என்னென்னா என்னுடைய அனுபவம் வந்து 42 வருஷமா நான் பழனி பல இடங்களில் பழனி, திருச்செங்கோடு, சிதம்பரம் இந்த மாதிரி எல்லாம் இடங்களில் போய் குருமார்கள்ட்ட பயிற்சி பண்ணுறேன். நிறைய சித்தர்கள்ட்ட நேரடி பயிற்சி பெற்றேன். பல குருமார்கள்ட்ட நீங்கள் பயிற்சி பெற்று வந்து நான் திருப்பி என்னுடைய இந்த கோயில் வழிபாடு முறைகள் நான் திருப்பி இங்கே வந்தேன். வெளியில 15 வருஷம் சிதம்பரத்தில். நன்றிங்க. வரிசையாவோட போய் இன்ன வரைக்கும்